ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம ரியா வந்துட்டு அவங்களுடைய முன்னாள் கணவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி வர சொல்லியிருப்பார் போல். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயம் தெரிஞ்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நீ எனக்கு ஃபோன் பண்ணாத, உன்னை நான் டைவர்ஸ் பண்ணிட்டேல, உன் கழுத்தில் இருந்து நீ கட்டின தாலியை நான் கழட்டி வீசிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது, தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி ரியா சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சியும் மைத்திலியும் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மைத்திலிக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இவர் தாங்க ரியாவுடைய கணவராக இருந்திருக்கணும். கண்டிப்பாக இவரை பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லவராக தெரிகிறாரு, இவரை பிடிச்சி விசாரித்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி மைத்திலி சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் மைத்திலியும் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரியா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ரியாவுடைய முதல் கணவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சியும் மைத்திலையும் போயிட்டு மடக்கி படிச்சிடுறாங்க. படித்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரியாவை தெரியுமா, நீங்கள் ரியாவுக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவருமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்லிடுறாரு, நான் தான் ரியாவுடைய முதல் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அப்போது எதுக்கு அவங்க உன்னை டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாமே பணம் தான் சிஸ்டர், பணத்துக்காக வந்துட்டு அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க முதல்ல என்னை காதலித்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நாளடைவில் என்கிட்ட இருந்த எல்லா பணமும் போயிடுச்சு. ஸோ அதனால் அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்குறாங்க. யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ரியா இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறது என்னோடய ஹஸ்பண்டை தான் ரியா கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க, அவங்கள பார்க்கவே பாவமாக இருக்குது, ரியா பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் எங்களுக்கு ஒரு உதவி ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலி சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய காத்திருக்கேன். இவங்களை பார்க்கவே ரொம்பவே பாவமாக இருக்குது, ரியா மாதிரியான ஆளுங்களால் இப்படி தான் நிறைய பேரோட வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு நேராக எங்கள் வீட்டில் வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ரியாவுடைய ஹஸ்பண்டும்